Dear student, 12th standard chapter 4 le x is 4.2. Find all value of x such that minus 6 pi less than or equal to x less than 6 pi and cos x equal to 0. The x value find பண்ணுறேன். cos x 0 வச்சு இந்த மைனஸ் 6 பைக்கு 6 பைக்கு இன்டர்வல் தான் எக்ஸ் வேல்யூ இருக்கு சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு இதான் நம்ம காஸ் எக்ஸோட என்ன இன்டர்வல் இதான் நமக்கு என்ன வரும், -1 +1 to -1 தான் ஃபார்ம் ஆகும். -5 -3 by 2 -5 by 2 3 by 2 5 by 2 சேம் போகும். ஓகே, சென்டரான இது ஒரு இன்டர்வல் நமக்கு ஓகே. இப்போ காஸ் எக்ஸ் சொன்னோம், காஸ் எப்போ சொன்னோம் 1/2 பை 3/2 5/2 7/2 இதே மாதிரி வேல்யூஸ் போகும். இப்போ நமக்கு ஜென்ரல் டைம் n எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கேயும் 5/2 இப்போ 5/2 5/2 5/2 காமனாக இருக்குது. அது அப்படியே இருக்கணும். ஜஸ்ட் கோவிஷன் மட்டும் இருக்கும். 5/2 கோவிஷன் 1 5/2 கோவிஷன் 3 5 அது இந்த டேர்ம்ஸ் மட்டும் சீரிஸ் எடுத்துக்கலாம். இந்த சீரிஸ் பார்த்தா நம்ம ஜஸ்ட் ஏபியோட சீரிஸ் மேலே இட் இஸ் ஏபி நமக்கு லெஸ் பண்ணி 3ல் 1 போச்சுன்னா 2 5ல் 3 போனால் 2 கண்டிப்பாக நான் இன்டர்வல் டி வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏ வேல்யூ 1 டி வேல்யூ 3 - 1 2. அப்போ என்ன nth டைம் என்ன பண்ணலாம், ஏபியில் டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் n - 1 டி. ஓகே, அப்போ ஏ வேல்யூ நமக்கு 1 ப்ளஸ் n - 1 டிக்கு 2 2n 2n -2 2n அப்படியே இருக்கும். 2 -2 1 போச்சுன்னா -1. ரிமைனிங் என்ன ஒமைட் பண்ணி வச்சிடும், இந்த 5/2 காமனாக இருக்குதா, அந்த 5/2 யூஸ் பண்ணி இதுதான் nth டேர்ம். ஓகே, nth டேர்ம். இப்போ நமக்கு 0 போனால் n-க்கு 0 போட்டால் நமக்கு இந்த -6 பைக்கும் 6 பைக்கும் வரும். +1 போட்டாலும் வரும், -1 போட்டாலும் +2 +3 +4 +5 -5 போட்டாலும் எந்த இன்டர்வலுக்கு இந்த -6 பைக்கும் +6 பை இன்டர்வல் கம்பல்சரிக்கும். ஆனால் நமக்கு இந்த லாஸ்ட் 5 வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஆனால் -6 போட்டால் கம்பல்சரி இருக்கும். ஆனால் +6 பை போட்டால் கம்பல்சரி நமக்கு இன்னும் அந்த 6 பைக்குள்ளனா எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ +5 மட்டும் நமக்கு n-க்கு +6 மட்டும் நேரம் ஒமைட் பண்ணிடணும். இப்போ -6 வரைக்கும் தான் நேரம் இந்த ஜென்ரல் இன்டர்வலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2 இன்டர்வலுக்குள்ளே தான் இந்த வேல்யூ இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே போச்சுன்னா அதை ஒமைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், n-க்கு என்ன வரும் 0 +r-1 +r-2 +r-3 +r-4 +r-5 -6 வரைக்கும் யூஸ் பண்ணால் தான் இந்த -6 பைக்கும் +6 பைக்கு இன்டர்வலில் கம்பல்சரி வரும். அதுக்கு மேலே எந்த வேல்யூ கொடுத்தாலும் நான் எக்ஸ்ட்ரா போயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. செகண்ட் கொஸ்டின் -5 பை <= 5 பை அண்டு காஸ் எக்ஸ் 1 காஸ் எக்ஸ் 1 வச்சு nth டேர்ம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ காஸ் எக்ஸ் 1 nth டேர்ம் தெரியும் 2n பை காசுனா 1க்கு எப்போனா 2n பை. இப்போ ஃபஸ்ட்டு n-க்கு 0 யூஸ் பண்ணாலும் 0 கம்பல்சரி இன்டர்வல் இருக்கும். 1 யூஸ் பண்ணாலும் 2 பை இருக்கும். -1 யூஸ் பண்ணாலும் -2 பை இருக்கும். 2 யூஸ் பண்ணாலும் 2 × 2 4 பை இந்த இன்டர்வல் இருக்கும். -2 யூஸ் பண்ணால் -4 பை இருக்கும். ஆனால் 3 யூஸ் பண்ணுங்க 6 பை, ஏன்னா இருக்கிறதே -5 பை தான், இங்கே 6 பை. அப்போ கம்பல்சரி இது ஒமைட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கரெக்டான ஆன்சர், நமக்கு n வேல்யூ n = நமக்கு 0 +r - 1 +r - 2 மட்டும் தான். இது ரிமைனிங் ஃபுல்லாக இந்த -5 பைக்கு மேலே எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ ஜென்ரல் நமக்கு இது யூஸ் பண்ணால் தான் இந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு கம்பல்சரி ஃபார்ம் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.